ஹாய் மக்களே, குயிக்காக நம்ம பிக் பாஸ்ல நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோமா? ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாரையும் லிவிங் ஹாலுக்கு வர சொன்னார். ஸோ எல்லாரும் வந்து வரிசையாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து உட்காந்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் யார் தலையாக ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த போட்டியில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக வந்து இந்த வாரத்தில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு உங்களில் பேசி ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து அவங்க மனசில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, யார் அடுத்த வார தலையாக இருக்கணுமோ அவங்கள வந்து அவங்கவுங்க ரீசனை வச்சு நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து கனியும் நம்ம சபரியும் பார்த்தீங்கன்னா அதிக ஓட் வாங்கினனால அவங்க 2 பேரும் செலக்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் டாஸ்கில் கமருதன் வேறு லெவலில் விளாண்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டாரா. ஸோ அவரையும் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் வந்து அடுத்த வார தலை போட்டிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மராக 2 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தானே. ஸோ அதில் 2 பேரை வந்து நாமினேட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு வியானா வந்து இந்த மாதிரி எஃப்ஜேக்கு வந்து ஆதிரை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அவங்க மூஞ்சியை பார்த்தாலே விட்டா நான் உன்னை மூக்கு உடச்சிட வேண்டிய அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, ஸோ வர எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல அவங்க முகத்தை காட்டுறாங்க. அப்படியே எண்ணெய் சட்டியில் தண்ணி தெரிச்ச மாதிரி அப்படி வெடிக்குது. ஆனால் வெளியே காட்ட முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 பேரை செலக்ட் பண்ணாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு. ஒன்று ஆதிரையும் இன்னொன்று நம்ம அரோராவும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் ஜெயிலில் இருக்க போகிறது ஆதிரையும் நம்ம அரோராவும். எனக்கு என்ன டவுட்னா அடுத்த வாரம் துஷார் எப்படி வீட்டுக்குள்ளே இருப்பான் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா எப்போவுமே நம்ம அக்கா கூடயே சுற்றிட்டு இருப்பானா. ஸோ அக்கா இல்லை அப்படின்னா நம்ம துஷார் தம்பி எங்கே போவான், யார் கூட இருப்பான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதியும் அரோராவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. கிமி வந்து அரோராவை வந்து ஒரு ரீசன் சொல்லி ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிட்டியாக அழகாக இருக்கீங்க, அதை யூஸ் பண்ணி மற்றவங்கிட்ட வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க. அது ஆக்சுவலாக நம்ம அரோராவுக்கு பிடிக்கல. ஸோ அதை பற்றி அரோராவும் பார்வதியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அரோரா சொல்கிறாங்க, என்னோடய ஒர்க்கே பார்த்தீங்கன்னா மாடலிங். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து என்னை அழகாக க்ரூம் பண்ணி தான் இருப்பேன். ஸோ ஃபோட்டோஷாப் பண்ணுறாங்க அப்படின்னா நான் போய் அப்படி நிற்பேன் இப்படி நிற்பேன். ஸோ இது என்னோட நேச்சரை மாற்றிட்டு இந்த கேம் விளையாட சொல்கிறாங்க. என்னால் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதியும் வந்து ஆமாம் கரெக்ட் தான், நீ வந்து மற்றவங்களுக்காக நான் மாற்றிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. உடனே சைடில் பார்த்தா நம்ம நடிப்பு அரக்கன் வாட்டர்மேன் ஸ்டார் வேறு இடையில வந்து லூசு பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்காரு. உடனே பார்வதியும் அரோரா வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, பசங்களாக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்து வந்த பாதை. ஸோ இன்றைக்கி 2 பேர் வந்து அவங்களோட கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னோன்னே வினோத், பார்வதி, அப்சரா அண்ட் கமருதீன் இந்த 4 பேர் வந்து எந்திரிச்சாங்க. எந்திரிச்சோன்னே நாங்கள் சொல்லிக்கிறோம், நாங்கள் 2 பேர் நாமினேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கமருதீனும் பார்வதியும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ 3 பேர் இருக்காங்களா. பார்வதி வாண்டடாக வந்து அப்சராவும் கமருதீனும் சொல்லிங்க, நீங்கள் சொல்லிங்க, அடுத்த டைம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாங்க. ஸோ இப்போ கமருதீன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அழகா என் கதை வந்து போர் அடிக்காது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சார். பட் ஆனால் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவருக்கு பாசமே அவங்க அப்பா பாசமே அவருக்கு இல்லை, அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க, அவங்க அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்தினார்னு ஆரம்பிச்சார். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சிரிச்சிட்டே சொன்னார். அப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க ரிலேட்டிவ்லாம் பணக்காரங்களாம். அவர் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டு அவர் போகும்போது திடீர்னு அவரை வந்து எச்சல் எடுக்க சொல்லிட்டாங்களாம். ஸோ அது ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். அதுக்காக ஓகே. பட் திடீர்னு அன்புள்ள ரஜினிகாந்த் படம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தானும் அழுத ஆரம்பிச்சிட்டார். என்ன ரீசன் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்பா பாசமே எங்களுக்கு இல்லை, எனக்கு அப்பாவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லவ் லைஃப்பில் குதிச்சிட்டாரு. ஸோ சின்ன பையனாக இருக்கும்போது, அதாவது சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிச்சான், லவ் பண்ணிச்சான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கனவுலேயே வந்து வீடு, காரு, 2 குழந்தைங்க இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வர மாதிரி இருந்தது. இந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காராமா. அப்புறம் விஜய் டிவியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணாக ஃபோன் பண்ணி இவர்கிட்ட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுச்சான். ஸோ இதை சொல்லிட்டும் அவர் சிரிக்க தான் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு லவ் இருந்திருக்கு. அது வந்து அவரோட ஃபஸ்ட் சீரியலில் அவருக்கு ஒரு பேரா ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட 2 வருஷமாக டேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு ரீசனால் பிரிஞ்சுட்டாங்க. மறுபடியும் அந்த பொண்ணுக்கு அவர் ரூட் போடுற மாதிரி நான் உங்களை நல்லா பார்த்துக்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு எனக்கு என்னமோ அவர் மறுபடியும் அந்த பொண்ணை ட்ரை பண்ணுறதுக்காக விட்டு போடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி சொல்லிட்டு அவரோட கதையை முடிச்சிட்டாரு. அந்த செகண்ட் லவ் ஸ்டோரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை எல்லாருக்குமே தெரியும் போல், சீரியலில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. ஆதிரையும் சபரியும் மாற்றி ஓடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆதிரை பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா பண்ணுற இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்லா ஃபன்னாக இருந்தது அந்த மூமெண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்சரா வந்து அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ட்ரான்சிஷன், அவங்க வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்க வீட்டில் அவங்கள அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க வீட்டில் ஆக்சுவலாக ஹேண்ட்ஸ் ஆஃப் அவங்க எல்லாருக்குமே. அவங்க உடனே அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மற்ற வீட்டில் இருக்கிற மாதிரி வெளியே துரத்தாம அவங்க கூடயே வச்சுக்கிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு. ஸோ இட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. வீட்டில் அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரான்சிஷனுக்குமே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க போய் தாய்லாண்டில் போய் அவங்க ரியல் உமன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் நான் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வார தலைவருக்கான போட்டிக்கான லெட்டர் வந்தது. அதை நம்ம விக்கல் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அதில் என்ன போட்டிருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிவிங் ஏரியாவில் வந்து 3 பேரோட பொம்மை இருக்கும். யார் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன், கனி, சபரி, இவங்க 3 பேரோட பொம்மை இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பொம்மைகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 கத்தி இருக்கும். ஸோ யார் வேணாலும் அந்த கத்தி எடுத்து அந்த 3 பொம்மையில் ஏதாவது ஒரு பொம்மையை குத்தலாம்.
அதாவது யார் இந்த வீட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களை குத்தணும். யாருக்கு 3 கத்தி குத்து விழுந்துருச்சோ அவங்க அந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்த 2 பேர் கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த 9 கத்தி இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹவுஸ்மேட்ஸ் யார் வேணாலும் அந்த கத்தி எடுத்து யார் மேலே வேணாலும் குத்தலாம். இதில் ஹைலைட் என்னென்னா, இப்போ 3 பேர் இந்த கேமில் இருக்காங்கல்ல, கனி, சபரி, கமருதீன், இவங்களுமே வந்து கத்தி எடுத்து மாற்றி மாற்றி குத்திக்கலாம். பட் ஆனால் யாருமே பார்க்காதப்ப குத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சபரி எப்பவுமே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார்ல, ஸோ அதனால் அவரை ஈஸியாக டார்கெட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கமருதீன் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் தான் படுத்திருக்காரு. ஆனால் பொம்மையில் பார்க்கல. உடனே ரம்யா ஒரு கத்தி எடுத்து டக்குன்னு கமருதீன் மேலே குத்திட்டு அந்த சைடு போயிட்டாங்க. அப்புறம் உடனே நான் பார்த்தேன் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கமருதீன் இருந்துட்டு ரம்யாட்ட, என்ன ரம்யா இப்போ மட்டும் கால் நல்லா வேலை செய்து போல வேகமாக போய் குத்திட்டேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ரம்யா இருந்துட்டு, ஆமாம் நான் குத்தணுங்கனால தான் வேகமாக போய் குத்துறேன், நீங்கள் என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு நாமினேட் பண்ணிங்களா, அதனால தான் குத்துறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. தெரியும் என்ன பிடிக்கும்னு போய் சொன்ன பார்த்தியா, எனக்கு அப்போவே தெரியும் நீ குத்துவேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கமருதீன் பக்கத்தில் பார்வதி உட்காந்துட்டு தான் அவர் ஏற்றி விட்டுருக்காருன்னு சொல்லி ரம்யா போக போக அப்படியே மணங்கிட்டு போகிறாங்க. கிச்சனில் போய் ஒருத்தர்கிட்ட அவரை போய் அண்ணன் சொன்ன பார்த்தீங்களா, என் செருப்பு கழட்டி நானே அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஒன்றுக்கு ரெண்டாக புரிஞ்சுட்டு கமருதீன் தேவையில்லாமல் சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணுற டோனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெனாவட்டாக தான் இருந்தது. ஏய் அப்படின்னு கூப்பிட்றது எனக்கே கொஞ்சம் கடுப்பு தான் ஆச்சு. அந்த பொண்ணு சும்மா விடுமா, என்ன ஏன்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல் ரம்யா வாய்க்கால திறந்து விட்டாங்க. அதை சமாளிக்க முடியாமல் கமருதீன், நீ பேசுகிறதே சரியில்லை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டார். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா, நான் இனி அண்ணான்னு உங்களை கூப்பிடவே மாட்டேன், நான் உங்களை ஃபேக் ஆள்லாம் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி சைலண்ட்டாக ஒரு கத்தி எடுத்து சபரி மேலே குத்த போனாங்க. சபரி என்ன தான் சண்டை நடந்தாலும் நான் என் வேலையில் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு பார்வதியை பிடிச்சிட்டாரு. ஸோ பிக் பாஸும் வந்து சபரி பார்த்துட்டாரு, நீங்கள் குத்துனது செல்லாதுன்னு சொன்னோன்னே, ஆக்சுவலாக பிக் பாஸ் சொல்கிறக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி சொன்னாங்க நான் குத்தும்போது நீ பார்க்கலன்னு அடிச்சு சொன்னாங்க. பிக் பாஸ் கன்ஃபார்ம் பண்ணோன்னே அவங்களும் டீசெண்டாக கத்தியை கீழே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. சபரி பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். இந்த சைடு கேப்பில் கமருதீன் கத்தி எடுத்து சபரி குத்த போகும்போது அந்த சபரிக்கு கண்ணு எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, டக்குன்னு கமருதீன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அவர் சொன்னதை பார்த்து இந்த சைடு கெமி இருந்துட்டு இதோ கமருதீன் மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாட்டு பாடிட்டு அங்கே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த 3 பொம்மையை சுற்றிட்டு. என்னென்னா நிறைய பேர் இருந்தால் யார் குத்துறாங்கன்னு தெரியாதுல்லன்னு கிச்சனில் இருந்த சபரி அதை கவனிச்சுட்டு டக்குன்னு ஏறி குதிச்சு அந்த கேங்கில் போய் அவரும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பக்கத்தில் போய் நின்று யார் குத்துறாங்கன்னு தெரியும்ல, சரியான ஆளாக இருக்காங்க அந்த சபரி. அந்த பாட்டு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சுப்பிரமணியபுரம் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே சபரி இருந்துட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மதுரையில் இருக்க எல்லாரும் பாசமாக இருக்காங்க, வடச்சென்னையில் இருக்கவங்களும் நல்ல பசங்க இருக்காங்க, பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் நம்ம அரோரா சபரியை கத்தி எடுத்து குத்திட்டாங்க. ஸோ குத்தும்போது நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. பட் ஆனால் குத்துனதுக்கு அப்புறம் தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சபரிக்கிட்ட ஒரு கத்தி குத்து இருக்குது, கமருதீன்கிட்ட ஒரு கத்தி குத்து இருக்குது. குத்து வாங்கினதுக்கப்புறம் சபரியும் ரொம்ப சத்தமெல்லாம் போடல, ரொம்ப டீசெண்டாக கைத்தட்டி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்வதி வெளியிருந்து ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டிட்டு ஓடி வந்துட்டு சூப்பர் அரோரா சூப்பர் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் கலையரசன் ஒரு டாஸ்க் வந்திருக்கு, நம்ம எல்லாரும் பண்ணணும் வாங்க படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஸோ எல்லாரும் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்பில் சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா கத்தி எடுத்து கமருதீனை குத்திட்டாங்க. அடுத்து என்ன மறுபடியும் அவர் ஆரம்பிச்சிட்டாரு, என் முதுகில் குத்தாதீங்க, என் முன்னாடி வந்து சமாளிக்க பாருங்கள் அப்படி இப்படின்னு. செகண்டு குத்து வாங்கினாலையா என்னன்னு தெரியல, கமருதீன் மனசை விட்டார், இன்னைக்கு குத்துனா குத்திங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் லெட்டர் படிக்கிறது கூட கேட்காம அவர் பாட்டுக்கு வெளியே போகிறேன்னு போக ஆரம்பிச்சிட்டாரு. சைடில் பார்வதி வேறு நல்லா ஏற்றி விடுறாங்க, இது முதுகில் குத்துறதாண்டா கேமு, யார் குத்துறான்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நல்லா ஏற்றி விடுறாங்க. இவர் இந்த கேப்பில் பாத்ரூம் போகிறேன் யார் வேணாலும் குத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. ஆதிரை அவங்க கத்தி எடுத்து கமருதீனை மறுபடியும் குத்திட்டாங்க. ஆதிரை குத்திட்டு அந்த சைடு போகவே ரம்யா வேகமாக ஓடி போய் இன்னொரு கத்தியும் எடுத்து கமருதீன் மேலே குத்திட்டாங்க. ஸோ 3 பேர் குத்துனா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்களா அந்த ரவுண்ட்லேருந்து. ஸோ கமருதீனை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்துருச்சு. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோ. இருக்கிற எல்லாருலேயும் வந்து 8 பேர் வந்து கப்பலாக வந்து ரேம்ப் வாக்கில் நடக்கணுமா, 2 பேர் வந்து ஜட்ஜாக இருந்துட்டு உடனே வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டு சொல்லணுமா. ஸோ அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கனியக்காவும் சபரியும் வந்து லிவிங் ஏரியாவில் இருந்தாங்க. கனிக்கா எந்திரிச்சு அந்த சைடு போனோன்னா சபரி டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து கனிக்காவை குத்திட்டேன் அப்படின்னு போய் கேமராவில் சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஷன் ஷோக்கு. கனியும் சபரியும் மட்டும் அங்கே அந்த பொம்மை முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. சைடில் பிரவீன் வந்து கமருதீன் மேலே இருந்த ஒரு கத்தியை எடுத்துகிட்டு போய் கனி மேலே குத்திட்டு ட்ரா இல்லாமல் ஜெயிக்கணும், கடைசியாக ஏன் குத்து தான் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டாரு. ஸோ டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து வீட்டு தலைக்கான டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஷோக்கு ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீனும் அப்சராவும், மற்ற எல்லாருமே வந்து கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கப்பில் அரோராவும் கலையரசனும் வராங்க. வாக்கு வேறு லெவலில் இருந்தது. கலையரசனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏறினாலும் ஆளே மாறி போய் அவ்வளோ சூப்பராக பண்ணார். அடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா துஷார் அண்ட் வினாயா, அவங்க கொஞ்சம் சுமாராக தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பேர் வாட்டர்மெலன் சுபிக்ஷா, நல்லா தான் இருந்தது. ஸ்டேஜ்லேயும் வந்து சும்மா இருக்காமல் துண்டை சுற்றி விளாண்டுருந்தார் நம்ம வாட்டர்மெலன். அடுத்து விக்கல் அண்ட் கெமி அப்படின்னு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா FG அண்ட் ஆதிரை வின் பண்ணிட்டாங்க அந்த ஃபேஷன் வாக்கில். ஆக்சுவலாக நல்லா தான் பண்ணாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் கொடுத்து அதை முடிச்சிட்டாங்க. ஸோ வீட்டு தலையோட போட்டியை ரெஷ்யூம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்தது.